100 theories in 30 minutes. இது வரைக்கும் நம்ம 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். டீசென்டான மார்க்கும் ஸ்கோர் பண்ணோம். ஆனால் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணவே முடியாத கேள்விகள்னா இந்த தியரி யார் கொடுத்தா, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா, இந்த மாதிரியான கேள்விகள். இதை சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய மெயின் நோக்கம். மொத்தம் 100 நேம்ஸ் அண்ட் தியரிஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே B.Ed எஜுகேஷனல் சைக்காலஜி டெக்ஸ்ட் புக்ல இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தும் எடுக்கப்பட்ட பெயர்கள். இந்த வீடியோவில் 35 தியரிஸ் பார்க்க போகிறோம். இதை வச்சு டெட் எக்ஸாமில் கேட்குற பெரும்பாலான CDP கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சூஸ் பண்ண முடியும். முதல்ல லேர்னிங் தியரிஸ். நாம எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கப்பட்ட தியரிஸ் தான் இது. பாவ்லோவ், இங்க ஃபுல் நேம் கொடுத்திருந்தாலும் லாஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ரஷ்யாக்காரர் கிளாசிக்கல் கண்டிஷன் தியரியை கொடுத்தாரு. லேர்னிங் அக்கர்ஸ் பை அசோசியேஷன். அப்படின்னா என்ன? ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாரு, எச்சில் வடியுது. இந்த சாப்பாட்டுக்கு பேரு அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ். எச்சில் வடிகிறதுக்கு பேரு அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே இயற்கையா நடக்கிறது. அடுத்து ஒரு பெல் அடிக்கிறாரு, நாய்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால இந்த பெல்லுக்கு பேரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ். எதுவுமே பண்ணல நாய். அடுத்து பெல்ல அடிச்சுட்டு சாப்பாடை வைக்கிறாரு, நாய்க்கு எச்சில் வடியுது. இதுவும் அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். சாப்பாடை பார்த்தோன்னா இயற்கையாவே இது நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பெல்ல மட்டும் அடிக்கிறாரு, நாய்க்கு எச்சில் வடிய ஆரம்பிக்குது. இப்போ பெல் கண்டிஷன் ஸ்டிமுலஸ், எச்சில் வடிகிறது கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். பெல் அடிக்கிறதுக்கும் எச்சில் வடிகிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ட்ரெயின் பண்ணி ஸ்டிமுலஸையும் கண்டிஷன் பண்ணிட்டாரு, ரெஸ்பான்ஸையும் கண்டிஷன் பண்ணிட்டாரு. இதை எஜுகேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? பேர் கியூஸ் வித் டாஸ்க் டு பில்ட் ஹேபிட். கியூஸ்ன்றது சிக்னல். பெல் அடிச்ச உடனே கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்றதும், டீச்சர் உஷ்ன்னு சொன்ன உடனே ஹோல் கிளாஸே சைலன்ஸ் ஆகிறதும் இந்த கண்டிஷனிங் மூலமா தான். அடுத்து தார்ண்டிக், அமெரிக்கன். தியரி பேரு லா ஆஃப் எஃபெக்ட். ரிவார்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் பிஹேவியர். ஒரு பாக்ஸ்ல பூனையை வச்சிடறாரு. அந்த பாக்ஸ் பேரு பசில் பாக்ஸ். அது உள்ள ஒரு லிவர் இருக்கு. அதை பிரஸ் பண்ணா கதவு திறக்கும். வெளியே ஒரு மீன் துண்டை வச்சிடறாரு. முதல்ல இந்த பூனை ஏதேதோ ட்ரை பண்ணுது, ஆனா அதில் வெளியே வர முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு எதேச்சியா அந்த லிவரை பிரஸ் பண்ணும்போது கதவு திறக்குது, வெளியே வந்து மீன் துண்டை சாப்பிடுது. திருப்பி திருப்பி இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அந்த பூனை லிவரை கண்டுபிடிக்கிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் அதுக்கு தெரிஞ்சிருது லிவரை பிரஸ் பண்ணா கதவு திறக்கும்னு. இங்க மீன் துண்டு தான் ரிவார்ட், லிவரை பிரஸ் பண்ண தான் பிஹேவியர். எஜுகேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? ரீஇன்ஃபோர்ஸ் கரெக்ட் ரெஸ்பான்சஸ் த்ரூ பிராக்டிஸ். ஸ்டார்ஸ் ஃபார் நீட் ஹேண்ட் ரைட்டிங். ஸ்டார் என்ற ரிவார்டுக்காக ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் நீட் ஆகிட்டே போகும். ட்ரையல் அண்ட் எரர் இன் லேப்ஸ். ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாலே ஸ்டூடெண்ட்ஸே ஃபிகர் அவுட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான் இவர் சொல்றது. கீவேர்டில் கனெக்ஷனிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு. எந்தெந்த தியரி எல்லாம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பத்தி பேசுதோ அது எல்லாமே கனெக்ஷனிசம் கீழே வரும். இங்க மீன் துண்டு தான் ஸ்டிமுலஸ், பூனை லிவரை பிரஸ் பண்ணது தான் ரெஸ்பான்ஸ். அடுத்தது வாட்சன், அமெரிக்கன். இவர் பண்ணது லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். எமோஷன்ஸ் கேன் பி கண்டிஷன். ஒரு 9 மாச குழந்தைக்கு ஒரு வெள்ளை எலியை கொடுத்து விளையாட சொல்றாரு. அது நல்லா அதை பிடிச்சி விளையாண்டு நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் அது எலியை தொட போகும்போது அந்த குழந்தையோட தலைக்கு பின்னாடி சுத்தியில வச்சு ஒரு மெட்டல் மேல பயங்கரமான சவுண்டை கிரியேட் பண்ணாரு. குழந்தை பயப்படுது. இப்படி அந்த எலிய குழந்தை தொட போகும்போதெல்லாம் இந்த சவுண்டை கிரியேட் பண்ணி எலியை பார்த்தாலே அந்த குழந்தைக்கு பயம் வர மாதிரி பண்ணிட்டாரு. அதை வச்சு என்ன சொல்றாரு? எமோஷன்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணி ஒருத்தருக்குள்ள விதைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. ஸ்கூல்ல எப்படி யூஸ் பண்றாங்க? அவாய்ட் நெகட்டிவ் அசோசியேஷன்ஸ், பில்ட் பாசிட்டிவ் ஒன். இவர் ஃபியர் நெகட்டிவ் எமோஷனை பில்ட் பண்ணாரு, அதையே ஸ்கூல்ல பாசிட்டிவா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யூஸ் மியூசிக் ஃபார் காம் அட்மாஸ்பியர், கிளாப் ஆர் சியர் ஃபார் டீம் ஒர்க். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். பிஹேவியரிசம்ன்றது நம்மளை சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்ட்னால நம்மளுடைய பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்றது தான் பிஹேவியரிசம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் எமோஷன்ஸ். வெறும் கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா பாவ்லோவ், கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் எமோஷன்ஸ்னா வாட்சன். அடுத்தது கோலர், ஜெர்மன். இவர் கொடுத்த தியரி இன்சைட் லேர்னிங். ப்ராப்ளம் சால்விங் ஹேப்பன்ஸ் த்ரூ இன்சைட், நாட் ட்ரையல் அண்ட் எரர். இன்சைட்னா என்ன? சடனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது. ஒரு சிம்பன்சி அடைச்சு போட்டுட்டு வெளியே வாழைப்பழத்தை வச்சிடறாரு. அந்த சிம்பன்சி கையை விட்டு எடுக்க பார்க்குது, காலை வச்சு ட்ரை பண்ணுது, வேற என்னென்னமோ ட்ரை பண்ணுது, எதுவுமே முடியல. இதுதான் ட்ரையல் அண்ட் எரர். அப்போ திடீர்னு அங்கிருந்து ஒரு சின்ன குச்சியையும் பெரிய குச்சியையும் எடுத்து கனெக்ட் பண்ணி அதை வச்சு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுது. இதுதான் இன்சைட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வாழைப்பழத்தை உயரமா கட்டி விட்டுறாரு. சிம்பன்சியை தவித்து எடுக்க ட்ரை பண்ணது முடியல. ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி அது மேலே ஏறி வாழைப்பழத்தை எடுத்துருது. இந்த இன்சைட் மூலமா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற டெக்னிக்கை ஸ்கூல்லையும் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்றாரு. என்கரேஜ் ரீசனிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. பசில்ஸ் மூலமாகவும் பிரெயின் ஸ்டார்மிங் மூலமாகவும் இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நம்புறாரு. கீவேர்ட் ஜெஸ்டால்ட் சைக்காலஜி. ஜெஸ்டால்ட்ன்றது ஜெர்மனியில் 3 சைக்காலஜிஸ்ட் சேர்ந்து ஆரம்பிச்ச சைக்காலஜி ஸ்கூல் பேர். கோலர் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ். அடுத்து ஸ்கின்னர், அமெரிக்கன். இவர் கொடுத்த தியரி ஆப்பரண்ட் கண்டிஷனிங். பிஹேவியர் ஷேப் பை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்றது திரும்ப திரும்ப ஒன்று சொல்றது, திரும்ப திரும்ப ஒன்று பண்ண வைக்கிறது. இது மூலமாகவும் பனிஷ்மெண்ட் மூலமாகவும் ஒருத்தரோட பிஹேவியரை ஷேப் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த போட்டோல இவர் பின்னாடி இருக்கிறதுக்கு பேரு ஸ்கின்னர் பாக்ஸ். அதுக்குள்ள புறாவை வச்சுட்டு வெளியே சாப்பாடை வச்சிடறாரு. உள்ள இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா சாப்பாடு உள்ள வந்து விழும். இந்த புறா என்னென்னமோ ட்ரை பண்ணி அந்த பட்டனை அழுத்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்குது. இதுக்கு பேரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதே அந்த புறா பட்டனை கண்டுபிடிக்க தடுமாறிட்டு இருந்துச்சுன்னா மைல்டா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாரு. இந்த ஷாக்குக்கு பயந்தே எப்படியாவது அந்த பட்டன் கண்டுபிடிச்சிடணுமேன்னு சொல்லி அது அந்த பட்டனை எப்படியாவது பிரஸ் பண்ணி சாப்பாடு கிடைக்கும் போது இதுக்கு பேரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் பனிஷ்மென்ட்றது ஒரு விஷயத்தை பண்ணலனா அடி இல்ல ஷாக். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னா அடிக்கவும் மாட்டேன், ஷாக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனா சாப்பாடும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது. பசங்க டேப் பிடிங்கி வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி. ஸ்கூல்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? யூஸ் ரிவார்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக் டு ஷேப் லேர்னிங். எக்ஸ்ட்ரா பிளே டைம் ஃபார் குட் பிஹேவியர். ஒழுங்காக பிஹேவ் பண்ணால் எக்ஸ்ட்ரா பிளே டைம் கொடுக்குறது. இமீடியட் ஃபீட்பேக் ஆன் டாஸ்க். என்ன டாஸ்க் பண்ணாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ இமீடியட்டாக ஃபீட்பேக் கொடுக்குறது. அடுத்தது மில்லர் அண்ட் டொலாட் அமெரிக்கன்ஸ். இவங்க கொடுத்தது சோஷியல் லேர்னிங் தியரி. லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்விங் பிளஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒருத்தவங்களை திரும்ப திரும்ப பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? மாடல் கரெக்ட் பிஹேவியர் த்ரூ பியர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை ஒருத்தரை பார்த்து கற்றுக்கலாம். பியர் டியூட்டரிங். ஸ்டூடெண்ட்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கலாம். ரோல் பிளே எக்ஸசைசஸ். ஸ்டூடெண்ட்ஸை ரோல் பிளே பண்ணி அது மூலமா கத்துக்கலாம். இவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் கேன் லீட் டு அக்ரெஷன். ஒரு குழந்தைய ஸ்கூல்ல எப்பவுமே திட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வீட்டுக்கு வந்து இருக்கிற டாய்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு அக்ரெஷன். அதனால இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டோல்மேன் அமெரிக்கன். இவர் கொடுத்தது காக்னிட்டிவ் மேப்ஸ். லேர்னிங் பில்ட்ஸ் இன்டர்னல் மென்டல் மேப்ஸ். நம்ம எது லேர்ன் பண்ணாலும் நம்ம மைண்ட்ல அது ஒரு மேப்பா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மேஸ் கிரியேட் பண்ணிடுறாரு. 3 குரூப் ஆஃப் எலிகளை அதில் விடுறாரு. ஒரு குரூப் ஆஃப் எலிக்கு மேஸை விட்டு வெளியே வந்த உடனே சாப்பாடு கொடுக்குறாரு. இன்னொரு குரூப் ஆஃப் எலிக்கு வெளியே வந்தாலும் வராட்டியும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு. 3வது குரூப் எலிக்கு வெளியே வந்தா மட்டும் 10 நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுக்குறாரு. இதை வச்சு என்ன சொல்றாரு? முதல் குரூப் எலி சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக மேஸை விட்டு வெளியே வந்துடுது. அடுத்த குரூப் வந்தாலும் வராட்டியும் சாப்பாடு கிடைக்க போறதில்லைன்னு சொல்லி லத்தார்ஜிக்கா இருக்கு. 3வது குரூப் எப்படியாவது வெளியே வந்துருவோம், 10 நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடவையும் வெளியே வருது. இதை வச்சு என்ன சொல்றாருன்னா இந்த மேஸோட மேப்பை மைண்ட்ல ஏத்திக்குதுங்க. 3வது குரூப் எலி ரிவார்டு லேட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் லேர்ன் பண்ணிக்க ரெடின்னு சொல்லுது. இதை ஸ்கூல்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. யூஸ் கான்செப்ட் மேப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிரா ஸ்கூல் மேப்ஸ், கிரியேட் ஃப்ளோ சார்ட்ஸ். இது மூலமா டீச் பண்ணா அவங்களுக்கு ஈஸியா புரியும். லேட்டன்ட் லேர்னிங்ன்றது எனக்கு ரிவார்ட் லேட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் கத்துக்க ரெடின்றது. சைன் தியரின்றது வெவ்வேறு சயின்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மேப்பை நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. அடுத்தது பாண்டுரா அமெரிக்கன். இவர் கொடுத்தது சோஷியல் லேர்னிங் தியரி. லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் மாடலிங். நாம நம்மளுடைய ரோல் மாடல்ஸை பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் எல்லாமே கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. போபோ டால்னு ஒரு டால். எப்படி அதை குத்துனாலும் இருக்கிற பொசிஷனுக்கே திருப்பி வந்துடும். இந்த டால் கொஞ்சம் குழந்தைங்க ஒரு அடல்ட் ஒரு ரூம்குள்ள போட்டுறாரு. அந்த அடல்ட் இந்த பொம்மையை குத்தி குத்தி விளையாண்டா குழந்தைங்களும் அக்ரெசிவ் ஆகி அந்த டாலை குத்தி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு அடல்ட் இந்த பொம்மையை அன்பா எடுத்து நார்மலா விளையாண்டா குழந்தைங்களும் அதே பண்றாங்க. இந்த அடல்ட் தான் ரோல் மாடல். அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி தான் குழந்தைங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? மாடல் பாசிட்டிவ் அண்ட் ப்ரோ சோஷியல் பிஹேவியர்ஸ். டீச்சர்ஸ் மாடல் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர். யூஸ் பியர் லீடர்ஸ். டீச்சர்ஸ் நல்ல ரோல் மாடல்ஸாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே இருக்க நல்ல லீடர்ஸையும் ரோல் மாடல்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். கீவேர்ட்ஸ் அப்சர்வேஷனல் லேர்னிங், பார்த்து கற்றுக்கிறது. மாடலிங், அவங்கள பார்த்து அப்படியே மாடல் பண்ணுறது. விகாரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், திரும்ப திரும்ப இதை பண்ணும்போது அந்த பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது. அக்ரெசிவ் மாடல், நான் அக்ரெசிவ் மாடல். குத்துறது, அன்பா பழகிறது. கண்ட்ரோல் குரூப். கண்ட்ரோல் குரூப்ன்றது இந்த ரோல் மாடல்ஸ் எப்படி இருந்தாலும் அது கண்டுக்காம இருக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் குரூப். அடுத்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரிஸ். எக்ஸ்பிளைன் ஹவு திங்கிங், ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் க்ரோ. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி அலசி ஆராயிரோம், ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்றோம், இதை ஆராய்ச்சி பண்ணி வந்த தியரிஸ் தான் இப்ப பார்க்க போறது. முதல்ல கோஃப்கா, ஜெர்மன் ஜெஸ்டால் சைக்காலஜி ஸ்கூலோட இன்னொரு ஃபவுண்டர் இவர். ஹோல் இஸ் மோர் தென் சம் ஆஃப் பார்ட். சின்ன சின்ன விஷயமா சொல்லிக் கொடுக்காதீங்க, முதல்ல பிக்கர் பிக்சர்ல இருந்து ஆரம்பிங்க. அது என்னன்னு புரிஞ்சுட்டாலே அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் இவருடைய தியரி. லேர்னிங் ஆஸ் ஹோல் பெர்செப்ஷன். ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? டீச் பிக் பிக்சர் கான்செப்ட்ஸ். யூஸ் டயக்ராம்ஸ் ஃபார் ஹிஸ்டரி டைம்லைன்ஸ், கான்செப்ட் மேப்ஸ் இன் சயின்ஸ். அடுத்து வைகோட்ஸ்கி, ரஷ்யன். இவர் கொடுத்த தியரி ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கஃபோல்டிங். இவர் என்ன சொல்றாரு? லேர்னிங் என்ஹான்ஸ் வித் கைடன்ஸ். இன்னொருத்தர் கைட் பண்ணும்போது நம்ம லேர்னிங் ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? ப்ரொவைட் சப்போர்ட் டு மூவ் ஃப்ரம் நோன் டு அன்னோன். தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஸ்கஃபோல்ட் மேத் ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்கஃபோல்ட்ன்றது ஒன்றும் இல்லை, பில்டிங் கட்டும்போது சாரம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கஃபோல்ட். அது எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலே லேர்னிங் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு.
கைடட் ரீடிங் வித் டீச்சர். அடுத்து பியாகெட், சுவிட்சர்லாந்துக்காரர். இவர் கொடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. திங்கிங் டெவலப்ஸ் இன் ஸ்டேஜஸ். எப்படி கண்டுபிடிச்சாரு? வெவ்வேறு ஏஜ் குரூப் உள்ள குழந்தைகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு பெரிய டம்ளர்லையும் சின்ன டம்ளர்லையும் ஒரே அளவு தண்ணியை ஊத்திட்டு எதுல தண்ணி அதிகமா இருக்குன்னு கேட்கிறாரு. சின்ன வயசு குழந்தைங்க பெரிய டம்ளரை காமிக்கிறாங்க, பெரிய வயசு குழந்தைங்க ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன். கண்டெய்னர் சைஸை வச்சு ஒருத்தவங்க முடிவு பண்றாங்க, பெரிய குழந்தைங்க தண்ணியோட அளவை வச்சு முடிவு பண்றாங்க. அடுத்து ஒரு சின்ன பையனை ஒரு மவுண்டன் மாதிரி செஞ்சு இந்த பக்கம் உட்கார வச்சிடறாரு, அந்த பக்கம் கொஞ்சம் உயரமா ஒரு பொம்மையை உட்கார வச்சிடறாரு. பையன்ட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன தெரியுதுன்னு. அவன் அந்த மலை தெரியுதுன்றான். இப்போ அந்த பொம்மைக்கு என்ன தெரியும்ன்றதை நீ வரைஞ்சு காமின்றாரு. இவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதோ அதையே வரைகிறான். இதை வச்சு என்ன சொல்றாரு? இந்த வயசு குழந்தைங்க அவங்க நினைக்கிறது தான் கரெக்ட்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, அதனால ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு முடிவு பண்றாரு. அடுத்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட டாயை வாங்கி துணியை போட்டு மறைச்சிடுறாரு, அது தேடவே மாட்டேங்குது. இதே 8 மாச குழந்தைகிட்ட இதே பண்ணும்போது அந்த குழந்தை டாயை தேடி வருது. இதை வச்சு என்ன சொல்றாரு? சின்ன வயசு குழந்தை மாயமா மறைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்குது, அதே கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இல்ல இந்த உலகத்துல தான் எங்கேயோ அந்த பொருள் இருக்குன்னு தேடி வருது. இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் பெர்மியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வச்சு குழந்தைங்களை 4 ஸ்டேஜாக பிரிக்கிறார். சென்சரி மோட்டார் 0 to 2 years, ப்ரீ ஆப்ரேஷனல் 2 to 7 years, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் 7 to 11 years, ஃபார்மல் ஆப்ரேஷனல் 12+ years. முதல் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க? சென்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக கற்றுக்குறாங்க. நம்மளுடைய ஐம்புலன்கள், கண்ணால் பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, எதுனாலும் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறது, இதெல்லாம். அடுத்த ஸ்டேஜில் டெவலப்ஸ் லாங்குவேஜ் அண்ட் யூசஸ் சிம்பிள்ஸ், திங்கிங் ஈகோ சென்ட்ரிக். அந்த மவுண்டன் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கன்சர்வேஷன் லாஜிக், டம்ளர் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த ஸ்டேஜில் திங்ஸ் மோர் லாஜிக்கலி அபவுட் கான்க்ரீட் ஈவெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் கன்சர்வேஷன். இங்கே அந்த டம்ளர் லாஜிக் புரிஞ்சிருது. ஃபார்மல் ஆபரேஷன்ல டெவலப்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைபோதெட்டிக்கல் திங்கிங். அப்ஸ்ட்ராக்ட் தெளிவா இல்லாத விஷயம், ஹைபோதெட்டிக்கல்ன்றது நடக்க முடியாத சிச்சுவேஷன். திங்ஸ் அபவுட் ஃபியூச்சர் அண்ட் மாரல் இஷ்யூஸ். இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை ஸ்கூல்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? மேட்ச் டீச்சிங் மெத்தட்ஸ் டு ஸ்டேஜ் ஆஃப் லேர்னர். யூஸ் பிளாக்ஸ் ஃபார் கவுண்டிங். சின்ன வயசுல இருக்கும்போது பிளாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இன்ட்ரடியூஸ் அப்ஸ்ட்ராக்ட் மேத் இன் அடலசன்ஸ். கடைசி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு புரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்றது தான். அடுத்து ப்ரூனர், அமெரிக்கன். இவர் கொடுத்தது டிஸ்கவரி லேர்னிங் அண்ட் ஸ்பைரல் கரிக்குலம். லேர்னிங் பை ஆக்டிவ் டிஸ்கவரி. குழந்தைங்களை அவங்களாவே டிஸ்கவர் பண்ண விடுங்க, அவங்களே எல்லாத்தையும் கத்துக்குவாங்க அப்படின்றது தான் இவருடைய தியரி. ஸ்கூல்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? என்கரேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரீவிசிட்டிங் கான்செப்ட். சயின்ஸ் லேப்ல அவங்கள ஃப்ரீயா டிஸ்கவர் பண்ண விடலாம். ரீவிசிட் டாபிக்ஸ் அட் ஹையர் லெவல்ஸ். கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸை திரும்ப திரும்ப படிக்க வைக்கலாம். ஸ்பைரல் கரிக்குலம் இவர் சொல்றது என்னன்னா, நடுவுல இருந்து சின்னதா ஆரம்பிச்சு போக போக அந்த கான்செப்டை பெருசாக்கிக்கிட்டே வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்றது தான். இதுல 3 கீவேர்டு இருக்கு: எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக்னு. எனாக்டிவ்ன்றது ஆக்ஷன் பேஸ்ட். A ஃபார் ஆப்பிள்னு சொன்னா ரியல் ஆப்பிள் காமிங்க அவங்களுக்கு அப்படின்றது. ஐகானிக்ன்றது இமேஜஸ் மூலமா சொல்லிக் கொடுக்கிறது. சிம்பாலிக்ன்றது லாங்குவேஜ் மூலமாவோ இல்ல மேத் மூலமாவோ சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து ஆஸ்பெல், அமெரிக்கன். இவர் கொடுத்த கான்செப்ட் அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ். நியூ நாலேஜ் லிங்க்ஸ் டு ப்ரையர் நாலேஜ். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சு புது விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்றது தான் இவருடைய தியரி. ரோட் மெமரைசேஷன், மனப்பாடம் பண்றது கண்டிப்பா பண்ணவே கூடாது. அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? யூஸ் அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் பிஃபோர் லெசன்ஸ். பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கான்செப்ட் மேப்ஸ், கம்பேரிட்டிவ் சார்ட்ஸ், இது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு புது டாபிக்ஸை சொல்லித்தாங்க அப்படின்றது. இதுக்கு இன்னொரு பேர் மீனிங்ஃபுல் லேர்னிங். அடுத்து ப்ரான்ஃபென்பெர்னர், அமெரிக்கன். இவர் கொடுத்தது ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. சைல்ட் ஷேப் பை மல்டிபிள் என்வாயர்மெண்ட்ஸ். குழந்தையோட லேர்னிங் அது சுத்தி இருக்கிற நிறைய என்வாயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? இன்வால்வ் ஃபேமிலி, பியர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி இன் எஜுகேஷன். பேரண்ட் டீச்சர் கோஆபரேஷன், கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ், இதை அதிகப்படுத்துறது மூலமா லேர்னிங் பெட்டரா இருக்கும்னு சொல்றாரு. அடுத்து மாரல் டெவலப்மெண்ட். ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, ஒபீடியன்ஸ், இந்த மாதிரி வேல்யூஸ் நமக்குள்ள எப்படி டெவலப் ஆகுது, எது சரி எது தப்புன்னு எப்படி முடிவு பண்றோம், இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கப்பட்ட தியரிஸ் தான் மாரல் டெவலப்மெண்ட் தியரிஸ். ஃபர்ஸ்ட் எரிக்சன், ஜெர்மன், யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. இவர் கொடுத்தது சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ். மனுஷனுடைய வாழ்க்கையில 8 ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஐடென்டிட்டி ஷேப் த்ரூ கிரைசிஸ் அட் ஈச் ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு கேள்வி மனுஷனை துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கான விடை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்த ஸ்டேஜ் அமையுது அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு? ஏர்லி இன்ஃபென்சி 1 to 2 years, டாட்லர் 2 to 4 years, ஏர்லி சைல்ட்ஹுட் 4 to 7 years, மிடில் சைல்ட்ஹுட் 7 to 11 years, அடலசன்ஸ் 11 to 18 years, யங் அடல்ட்ஹுட் 18 to 29 years, மிடில் அடல்ட்ஹுட் 29 to 48 years, ஓல்டர் அடல்ட்ஹுட் 48 to 78 years. முதல் ஸ்டேஜ்ல என்ன கேள்வி வருது? ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். கேன் ஐ ட்ரஸ்ட் அதர்ஸ்? மற்றவங்கள நம்பலாமா வேணாமா? நம்பலான்னு முடிவு பண்றவங்க மற்றவங்களோட இயல்பா பழக முடியுது. நம்ப கூடாதுன்னு முடிவு பண்றவங்க காலம் முழுமைக்கும் மற்றவங்கள நம்புறதுக்கு பயந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றாரு. அடுத்த ஸ்டேஜ் அட்டானமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். ஆம் ஐ இண்டிபெண்டன்ட்? என்னால் தனித்து ஏதாவது விஷயங்களை செய்ய முடியுமா? ஆமான்னு முடிவு பண்றவங்க இண்டிபெண்டா இருக்காங்க. இல்லைன்னு முடிவு பண்றவங்க அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்க்கையை
நடத்துகிறாங்க. அடுத்து இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். கேன் ஐ டூ வாட் ஐ வாண்ட்? எனக்கு பிடிச்ச விஷயத்தை, நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை என்னால் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னு நினைக்கிறவங்க புது புது முயற்சிகள் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறத வச்சே வாழ்ந்து முடிச்சிடறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. ஆம் ஐ கேப்பபிள் அண்ட் காம்பிடென்ட்? ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, அதை என்னால் பண்ண முடியுமா? முடியும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே கஷ்டம்னு ஒதுங்கிடுறாங்க. அடுத்து ஐடென்டிட்டி வெர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன். டு ஐ நோ ஹூ ஐ ஆம்? நான் யாரு, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எது பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது? இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக நடத்திட்டு போகிறாங்க. புரிஞ்சிக்க முடியாதவங்க ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்க. அடுத்து இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். டு ஐ ஹேவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்? அப்பா அம்மாவை தாண்டி நல்ல ஃப்ரெண்ட்ஸோ நல்ல பார்ட்னரோ எனக்கு இருக்காங்களா இல்லையா? இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வீக்காக இருக்கும். அடுத்து ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். ஹேவ் ஐ மேட் அ டிஃபரன்ஸ் டு அதர்ஸ்? நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கேனா? என்னால் மற்றவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குன்னா இதை இன்னும் நல்லா பண்ணுவோன்னு முயற்சி பண்ணுவாங்க. இல்லைன்னு முடிவு பண்ணாங்கன்னா என்னடா வாழ்க்கை இதுன்னு அங்கேயே முடங்கி போயிடுவாங்க. அடுத்து இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர். ஹேஸ் மை லைஃப் பீன் மீனிங்ஃபுல்? என்னோட வாழ்க்கை இது வரைக்கும் அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கா இல்லையா? ஆமான்னு பதில் கிடைச்சதுன்னா அவங்க கடைசி காலத்தை நோக்கி சந்தோஷமாக நகருவாங்க. இல்லைனா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டே கடைசி காலத்தை கழிப்பாங்க. இதை எப்படி ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? சப்போர்ட் சைக்கோ சோஷியல் growth in students. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த கேள்வி வரும்போது அதற்கு பதில் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு குரூப் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கோஆப்ரேஷன், இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இந்த ஸ்டேஜில் அவங்க காம்பிடென்ட் அப்படின்னு உணர வைங்க. இல்லைனா காலம் ஃபுல்லாக அவங்க தாழ்வு மனப்பான்மையில கழிப்பாங்க அப்படின்றாரு. ஐடென்டிட்டி எஸ்ஏஸ் ஃபார் அடலசன்ஸ். டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் யாரு அப்படின்றத பற்றி யோசிச்சு எஸ்ஏ எழுத சொல்லுங்க, அது ஒரு தெளிவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கோல்பர்க், அமெரிக்கன். இவர் பண்ணது ஹெய்ன்ஸ் டைலமா ஸ்டடீஸ் ஆன் மாரல் ரீசனிங். இவர் எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஹெய்ன்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவனுடைய மனைவி டெத் பெட்ல இருக்காங்க, மருந்து வாங்கலான்னு கடைக்கு போறான், வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு, அவன்கிட்ட காசு இல்லை, நைட்டு கடைக்குள்ள பூந்து அந்த மருந்தை திருடிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறான். இது சரியா தவறான்னு கேட்கிறாரு. கிடைச்ச பதில்களை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, மாரல் ரீசனிங் டெவலப்ஸ் இன் 6 stages under 3 levels. என்னென்ன 3 லெவல் சொல்றாரு. ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, கன்வென்ஷனல் மொராலிட்டி, போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. கன்வென்ஷனல்ன்றது வழக்கமான அப்படின்னு அர்த்தம். வழக்கமாக எல்லாரும் ஃபாலோ பண்ற மொராலிட்டியை நம்மளும் ஃபாலோ பண்ணா அது கன்வென்ஷனல் மொராலிட்டி. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. இந்த ஒவ்வொரு லெவல் கீழேயும் 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் லெவல் என்ன ஸ்டேஜ் இருக்கு? ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஆக்ஷன்ஸ் ஜட்ஜ் பை கான்சிக்வன்சஸ், அவாய்ட் பனிஷ்மெண்ட். டீச்சர் அடிப்பாங்களேன்னு பயந்துட்டு ஹோம்ஒர்க் பண்றது, அப்பா அடிப்பாங்களேன்னு பயந்துட்டு தப்பு பண்ணாம இருக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, சீக் ரிவார்ட்ஸ். மாரலா நான் தப்பு பண்ணாம இருந்துக்கிறேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது. லெவல் 2ல முதல் ஸ்டேஜ் குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், பீயிங் குட் டு கெயின் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம எல்லாருக்குமே நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியே நம்மளுடைய பிஹேவியரை டியூன் பண்ணிக்குவோம். அடுத்து லா அண்ட் ஆர்டர், ஃபாலோயிங் சொசைட்டல் ரூல்ஸ் அண்ட் மெயின்டைனிங் ஆர்டர். சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிறது. இது ரெண்டும் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ற வழக்கமான மொராலிட்டி. அடுத்த லெவலில் இருக்கிற முதல் ஸ்டேஜ் சோஷியல் கான்ட்ராக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ரூல்ஸ் அஸ் சேஞ்சபிள் சோஷியல் அக்ரிமெண்ட்ஸ். ரூல்ஸ் சட்டமெல்லாம் இருக்கு, கரெக்ட் தான், ஆனா எல்லா நேரமும் அதை ஃபாலோ பண்ணணுன்றது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது. உதாரணத்துக்கு சாலை மறியல் பண்றது தப்பு, ஆனா ஏரியால ஒரு வாரம் தண்ணி இல்லை, சாலை மறியல் பண்றோம். ஒன் வேல போறது தப்பு, ஆனா சுத்தி போனா 3 கிலோமீட்டர் போகணுமேனு போறோம். இப்படி சூழ்நிலையை பொறுத்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்றது தப்புன்னு நினைக்கிறது இந்த ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ் யுனிவர்சல் பிரின்சிபல்ஸ், ஃபாலோயிங் யுனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் பர்சனல் கான்சைன்ஸ். உலகம் ஃபுல்லா இருக்கிற எத்திக்ஸை ஃபாலோ பண்றது, நம்மளுடைய மனசாட்சி படி நடக்கிறது. பிரிட்டிஷ் நிறைய சட்டம் போட்டாங்க, காந்தி சட்டப்படி நடந்திருக்கணும், ஆனா எதிர்த்து போராட்டம் பண்ணாரு. ஏன்னா அது எத்திக்கலா இல்ல, அவரோட மனசாட்சி கேட்கல. டிராகன் படத்துல பார்த்திருப்போம், பேப்பர் சேஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருப்பான், ஆனா கடைசியில் எத்திக்கல் இல்லைன்னு தோணும், மனசாட்சி உறுத்தும், உண்மையை எல்லார்கிட்டையும் ஒத்துக்குவோம். அதுதான் இந்த ஸ்டேஜ். இது ஸ்கூல்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? என்கரேஜ் எத்திக்கல் டிஸ்கஷன்ஸ் ஃபார் மாரல் growth, டிஸ்கஸ் எத்திக்கல் டைலமாஸ் இன் கிளாஸ், டிபேட்ஸ் ஆன் ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். நேர்மை, நியாயம், நீதி, இதை பத்தின டிஸ்கஷன்ஸும் டிபேட்ஸும் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜுடித் ஸ்மெத்தேனா, அமெரிக்கன். இவங்க கொடுத்தது சோஷியல் டொமைன் தியரி. சில்ட்ரன் டிஸ்டிங்கிஷ் மாரல் ரூல்ஸ் ஃப்ரம் சோஷியல் கன்வென்ஷன். குழந்தைகளுக்கு மாரல் ரூல் சொல்லித்தரோம், ஆனா இந்த சொசைட்டிக்குள்ள அவங்க வரும்போது எல்லாமே வேற மாதிரி இருக்கு, அதை பார்த்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல என்ன பண்ணலான்னு சொல்றாங்க? டீச்சர்ஸ் மஸ்ட் பேலன்ஸ் ஃபேர்னஸ் அண்ட் அத்தாரிட்டி. டீச்சர்ன்ற உங்க அத்தாரிட்டியை காமிங்க, எல்லாமே சொல்லிக் கொடுங்க, அதே நேரம் நியாயமாகவும் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் ரூல்ஸ் கோ கிரியேட்டட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், மாரல் டைலமா டிஸ்கஷன். இந்த அத்தாரிட்டியை ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க, ரூல் செட் பண்றதெல்லாம் அவங்களே சேர்ந்து பண்ணட்டும் அப்படின்றதான் இவங்களுடைய தியரி. அடுத்து கேரல் கில்லிகன், அமெரிக்கன். இவங்க சொன்ன தியரி எத்திக்ஸ் ஆஃப் கேர். இவங்க கோல்பர்கை திட்டுறாங்க. மாரல் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குன்னு ஒரு தியரி கொடுத்தாரு, ஆனா அவரு வெறும் பாய்ஸை மட்டுமே வச்சு அந்த தியரியை டெவலப் பண்ணாரு, கேர்ள்ஸ்க்கு அந்த தியரி ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இவங்க கேர்ள்ஸ் மட்டுமே வச்சு அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க? மொராலிட்டி ஷேப் பை கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கேர், அக்கறை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பா அவங்கள பார்த்துக்கிட்டோம்னாலே அவங்க
அவங்களுடைய மாரல் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? ப்ரொமோட் கேரிங் அண்ட் இன்டர்பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங், குரூப் கோஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ், பியர் மென்டரிங் ஃபார் யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பர்சனாலிட்டி அண்ட் சைக்கோஅனாலிசிஸ் தியரிஸ். எக்ஸ்பிளைன் பர்சனாலிட்டி, ட்ரெய்ட்ஸ் அண்ட் தி அன்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம எல்லாருக்குமே சில குவாலிட்டிஸ் இருக்கும், சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது நமக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கும். அதுதான் பர்சனாலிட்டி. ட்ரெய்ட்ஸ்ன்றது நம்மள்ட்ட இருக்க குவாலிட்டிஸ். அன்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது நம்மளுடைய ஆழ் மனது. அங்கே என்ன இருக்குன்னு மற்ற யாருக்குமே தெரியாது. இது நம்முடைய கனவுகள் மூலமாகவும் வாய் தவறி பேச சில வார்த்தைகளாலும் மனசு விட்டு யார்ட்டையாவது பேசும்போது தான் இதில் என்ன இருக்குன்னு தெரிய வரும். நம்ம கம்ப்ளீட்டாக அவேராக தெரிஞ்சே பண்ணுற விஷயங்கள்லாம் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட். கார்ல ஏறி உட்கார்ந்தோம்னா அது பாட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து நடக்கிறது. அதுக்கும் கீழே இருக்கிறது தான் அன்கான்ஷியஸ் மைண்ட். இதை பத்தின ஆராய்ச்சிகள், ஃபைண்டிங்ஸ் தான் பர்சனாலிட்டி அண்ட் சைக்கோ அனாலிசிஸ் தியரிஸ். ஃபர்ஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆஸ்திரியன். இவர் கொடுத்தது சைக்கோ அனாலிட்டிக் தியரி. அன்கான்ஷியஸ் மைண்ட் டிரைவ்ஸ் பிஹேவியர். நம்மளுடைய ஆழ் மனது தான் நம்மளுடைய பிஹேவியரை டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இவர் நம்ம மனசுல 3 பகுதி இருக்குன்னு சொல்றாரு. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்ன்றது நம்மளுடைய இன்ஸ்டிங்ஸ். நமக்கு இயல்பா தோன்றது. எனக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், என்ன பண்ணணும், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறது தான் இந்த இட்டுன்ற பகுதி. நம்மளோட 1 வயசு வரைக்கும் இட்டு மட்டும்தான் இருக்கும். பசிக்குதா, பால் கிடைக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கும். 2 to 3 இயர்ஸில் தான் இந்த ஈகோன்றது டெவலப் ஆகும். அது இட்டுக்கிட்ட என்ன சொல்லும்? எல்லாமே வேணும்னு நீ அடம் பிடிக்கிறது சரிதான், ஆனால் இந்த சொசைட்டிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும். 5 வயசுலேருந்து சூப்பர் ஈகோவும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இது முழுக்க முழுக்க மாரல் வேல்யூஸ். எது பண்ணாலும் இது மாரலி கரெக்டா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருந்து எதையும் பண்ண விடாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? இட்டு எல்லாத்தையும் நினைச்ச உடனே பண்ணணும்னு அடம் பிடிக்கும். சூப்பர் ஈகோ எதையுமே பண்ணக்கூடாது இன்னொரு பக்கம் இழுக்கும். ஈகோ தான் ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி எதை எப்போ பண்ணணும்னு முடிவெடுக்கும். ஸ்கூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எமோஷனல் கான்ஃப்ளிக்ட். அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறத வெளியே கொண்டு வந்தாலே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பண்ணுறது? ஸ்டோரி ரைட்டிங் டு ரிவீல் தாட்ஸ், கவுன்சிலிங் ஃபார் பிஹேவியர் இஷ்யூ. அடுத்து கால் ஜங், சுவிட்சர்லாந்துக்காரரு. இவர் கொடுத்தது அனாலிட்டிக்கல் சைக்காலஜி. இவர் என்ன சொல்றாரு? அன்கான்ஷியஸ் மைண்டு இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கும் கீழே கலெக்டிவ் கான்ஷியஸ்னு நம்ம மைண்டில் ஒரு இடம் இருக்கு. இதில் ஒரு 4 கேரக்டர் இருக்கும். ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு வைஸ் ஓல்ட் மேன், ஒரு ட்ரிக்ஸ்டர், மெஜிஷியன் மாதிரி அம்மா. உலகத்தில் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கலெக்டிவ் கான்ஷியஸில் இந்த 4 கேரக்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. யூனிவர்சல் சிம்பிள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி. அம்மா சென்டிமெண்ட் படங்கள் எல்லா ஊர்லையும் ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லா ஊர்லையும் ஒர்க் அவுட் ஆகும். அது காரணம் இதுதான். ஸ்கூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? யூஸ் மித்ஸ், சிம்பிள்ஸ் இன் எஜுகேஷன். டீச் வேல்யூஸ் வித் மித்ஸ். புராண கதைகள், புராணத்தில் இருக்க கேரக்டர்ஸ் வச்சு சொல்லுங்க, எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். யூஸ் சிம்பாலிக் ஆர்ட், இதுவும் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். எக்ஸ்ப்ளோர் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி பாடாடுங்க. இது எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இவருடைய தியரி. அதே மாதிரி இவர் 2 பர்சனாலிட்டி டைப்பும் டிஃபைன் பண்ணாரு, இன்ட்ராவர்ட், எக்ஸ்ட்ராவர்ட். இன்ட்ராவர்ட்டை கூப்பிட்டு குரூப் டிஸ்கஷனில் உட்கார வச்சு பேசுனா அவன் பேச மாட்டான். எக்ஸ்ட்ராவர்ட்டை கூப்பிட்டு தனியாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து இதை பண்ணுடான்னா அவன் பண்ண மாட்டான். அப்போ யாருக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வுட்வர்த், அமெரிக்கன். டைனமிக் சைக்காலஜி டிரைவ்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். சைக்காலஜியை ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ல சுருக்கிற முடியாது. அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டிரைவ் இருக்கு, மோட்டிவ் இருக்கு. ஒருத்தருக்கு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசை, ஒருத்தருக்கு நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை, ஒருத்தருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னு ஆசை. அதனால டிரைவ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். ஸ்கூலில் என்கரேஜ் பர்சிஸ்டன்ஸ் இன் டாஸ்க். இந்த டிரைவ் அண்ட் மோட்டிவை புரிஞ்சுக்கிட்டு அது கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ரிவார்ட் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட், என்கரேஜ் ப்ராக்டிஸ். இதை ட்ராக் பண்றதுக்கு ஒரு வுட்வர்த் பர்சனல் டேட்டா ஷீட்னு ஒன்று கிரியேட் பண்ணார். ஹென்ரி ஸ்மித் இவரும் அதை சொல்றாரு. ட்ரெய்ட்ஸ், ஒருத்தர் இருக்க குவாலிட்டி அஃபெக்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ். ஸ்கூலில் அப்சர்வ் ஸ்டூடெண்ட் ட்ரெய்ட்ஸ் ஃபார் பிளானிங். ஒவ்வொருத்தரோட ட்ரெய்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஃபிளெக்சிபிள் மெத்தட்ஸ் இருக்கணும், இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரோட ஃபோக்கஸ் பர்சனாலிட்டி இன் எஜுகேஷன். அடுத்து ரோர்ஷாச், சுவிட்சர்லாந்து. இவர் இங்க் பிளாட் டெஸ்ட் ஒன்று கொண்டு வந்தார். என்னன்னா இந்த மாதிரி இங்க் தெளிச்ச கார்ட்ஸ் அதை மக்கள்கிட்ட காமிச்சு இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறாரு. ஒருத்தர் இது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் மவுண்டன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் கத்தி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற ஆன்சரை வச்சு அவங்களோட இன்னர் எமோஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ப்ரொஜெக்ஷன்ஸ் ரிவீல் இன்னர் எமோஷன்ஸ். ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்? என்கரேஜ் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்றாரு. டிராயிங், ரிஃப்ளெக்ஷன்ஸ், இமேஜ் பேஸ்ட் ஸ்டோரி டெல்லிங், இதெல்லாம் கீவேர்டில் இந்த ப்ரொஜெக்டிவ் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து கிரெஷ்மர், ஜெர்மன்காரர் என்ன சொல்றாருன்னா, மைண்ட் ஆராய்ச்சி பண்றது இருக்கட்டும், ஒருத்தருடைய உடல் வாக பொறுத்து தான் அவங்களோட பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாடி டைப் தியரி. ஏஸ்தனிக், அத்லெட்டிக், பிக்னிக். ஏஸ்தனிக்னா ஒல்லியா இன்ட்ராவர்ட்டா இருக்கிறவங்கள இவர் இப்படி குறிப்பிடுறாரு. அத்லெட்டிக்னா மஸ்குலரா அசர்ட்டிவா இருக்கவங்கள குறிப்பிடுறாரு. பிக்னிக்ன்றது கொஞ்சம் உடல் பருமனா ஷேப்ல இல்லாம இருக்கிறவங்கள இது மாதிரி குறிப்பிடுறாரு. இவங்க எல்லாத்துக்கூடையும் ஜோவியலா பழகுவாங்க, எல்லாத்தையும் சிரிச்சு பேசுவாங்க அப்படின்றது இவருடைய தியரி. அப்போ பர்சனாலிட்டி லிங்க் டு
ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸ்கூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அவாய்ட் ஸ்டீரியோ டைப்பிங் லேர்னர்ஸ். எப்போவும் நடத்துகிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்தாதீங்க. என்கரேஜ் ஈக்குவலி அசைன் டைவர்ஸ் ரோல்ஸ். ஒருத்தருடைய பாடி டைப்பை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஹென்ரி முரே அண்ட் கிறிஸ்டினா மார்கன், அமெரிக்கன்ஸ். இவங்க கொடுத்தது திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிஸ் ரிவீல் அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸ். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் புரியாத ஒரு 31 இமேஜை காமிச்சு இதை வச்சு ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த கதைகள் மூலமாக தான் அன்கான்ஷியஸாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியும். ஸ்கூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஹெல்ப்ஸ் அசஸ் டிரைவ்ஸ் அண்ட் நீட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன தேவை, எது அவங்கள டிரைவ் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க், ஓப்பன் எண்டட் ப்ராம்ஸ்னா கொஸ்டின்ஸ். இந்த டெக்னிக்கை வச்சு ஒருத்தரோட பர்சனாலிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கார்டன் ஆல்போர்ட் ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி கொடுத்தாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிட்டிஸ் இருக்குது. அதுதான் அவங்களோட பிஹேவியரை டிட்டர்மைன் பண்ணும். ட்ரைட்ஸ் டிட்டர்மைன் கன்சிஸ்டன்ட் பிஹேவியர். ஸ்கூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ரெகக்னைஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் கிளாஸ். ஒவ்வொருத்தருக்கான குவாலிட்டிஸும் டிஃப்ரெண்ட்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான டீச்சிங் இருக்கணும் அப்படின்றது தான். அடாப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டெம்பரமெண்ட்ன்றது ஒருத்தருடைய நேச்சர். ரெகக்னைஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ். கீவேர்டில் ஒரு 3 வார்த்தை இருக்குது. கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ்ன்றது. கார்டினல்ன்றது எப்போவுமே நம்ம கூட இருக்கிற குவாலிட்டி. சிலருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். என்னாலும் சரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களோட முதன்மை நோக்கமாக இருக்கும். அதுதான் கார்டினல் ட்ரைட். சென்ட்ரல், இது 5 to 10 குவாலிட்டிஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். உதாரணத்துக்கு நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் எல்லா நேரமும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற முனைப்பு இருக்காது. செகண்டரி ட்ரைட்ன்றது ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷனில் இதை நம்ம வெளிப்படுத்துவோம். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஆங்ஷியஸ் ஆகுறது, ஸ்டேஜில் பேசுறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம். அடுத்து ஃப்ரிட்ஸ் பர்ல்ஸ், ஜெர்மன்காரர், யூஎஸ் செட்டில் ஆயிட்டாரு. இவரும் அந்த ஜெஸ்டால்ட் ஸ்கூல் அதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ். இவர் என்ன சொல்றாரு? அவேர்னஸ் ஆஃப் பிரசன்ட் இம்ப்ரூவ்ஸ் growth. இப்போ இங்கே என்ன நடக்குது அதை கவனிச்சாலே போதும், growth தன்னால் நடக்கும் அப்படின்றாரு. அப்போ ஸ்கூலில் என்ன பண்ணணும்? என்கரேஜ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸ், ரிஃப்ளெக்ஷன் டாஸ்க் கொடுக்கணும். அடுத்து ஷெல்டன் என்ன சொல்கிறாரு? உடல் வாக வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து சொமேட்டோ டைப்னு சொல்கிறாரு. அதை 3 பிரிக்கிறாரு. எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எக்டோமார்ஃப். எண்டோமார்ஃப்னா உடல் கொஞ்சம் பருமனாக இருக்கிறது, மீசோமார்ஃப்னா மஸ்குலராக இருக்கிறது, எக்டோமார்ஃப்னா தின்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது. ஸ்கூலில் சப்போர்ட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் ஆல் டைப்ஸ், ஈக்குவல் ஸ்போர்ட்ஸ் சான்சஸ், பூஸ்ட் ஷை ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ். அவங்களுடைய உடல் வாக ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் இவருடைய தியரி. அடுத்து லெக்கி, அமெரிக்கன், முதல்ல செல்ஃப் கான்செப்டை பேஸ் பண்ணி செல்ஃப் கன்சிஸ்டன்சி தியரியை கொடுத்தவர். பிஹேவியர் ட்ரிவன் பை செல்ஃப் கான்செப்ட். தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ப்ரொமோட் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இன் லேர்னர்ஸ். ஒருத்தரை பற்றின பாசிட்டிவ் இமேஜை அவங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருங்க, லேர்னிங் தன்னால் நடக்கும் அப்படின்றாரு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரெகக்னைஸ் எஃபர்ட். அடுத்து ஐசெங்க், யூகே காரரு, ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை வந்து ENP மாடல் வச்சு டிஃபைன் பண்ணுறாரு. ஈன்றது எக்ஸ்ட்ராவர்ட்டா, இன்ட்ரோவர்ட்டா, என்னன்றது நியூரோட்டிசிசம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் எமோஷன்ஸ்னு அர்த்தம். ஒருத்தருடைய எமோஷன் ஸ்டேபிளாக இருக்கா, அன்ஸ்டேபிளாக இருக்கா, இதை வச்சு ஒரு சின்ன டயக்ராம் கொடுக்குறாரு. இன்ட்ரோவர்ட்டாக இருந்து எமோஷன்ஸ் அன்ஸ்டேபிளாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, அதே எமோஷன் ஸ்டேபிளாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்ட்ராவர்ட் எமோஷன்ஸ் அன்ஸ்டேபிளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க. லேட்டராக இந்த சைக்கோட்டிசம் அப்படின்றதையும் ஆட் பண்ணுறாரு. இந்த சைக்கோட்டிசம் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க, கிரிமினல்ஸாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு. இது லோவாக இருந்ததுன்னா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, சொசைட்டியோட ஒத்து போய் வாழ்வாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூலில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அடாப்ட் டீச்சிங் டு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு குவாலிட்டி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரோல்ஸ் அசைன் பண்ணணும். அசைன் ரோல்ஸ் டு எக்ஸ்ட்ராவர்ட்ஸ், இன்ட்ரோவர்ட்ஸ், சப்போர்ட் ஆங்ஷியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருத்தர் எப்பவுமே பதட்டமாகவே இருக்காங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தா புரிஞ்சிடும் அவங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு, அதை பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மர்ஃபி, ஹியூமனிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்ரோச். growth and செல்ஃப் எக்ஸ்பிரஷன் எசென்ஷியல். லேர்னிங்க்கு ஒருத்தருடைய growthம் அவங்கள பற்றி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூலில் என்கரேஜ் கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். கிரியேட்டிவான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராபின்சன் அண்ட் ஹாரக்ஸ், இவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரைட்ஸ் மெஷரபிள் வயா இன்வென்ட்ரிஸ். இந்த குவாலிட்டிஸை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸ்கூலில் இதை யூஸ் பண்ணுங்க. கண்டக்ட் கிளாஸ் ரூம் இன்வென்ட்ரிஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ட்ரைட்டும் என்னன்னு மெஷர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை இதோட மேட்ச் பண்ணுங்க அப்படின்றத இவங்களோட தியரி. அடுத்து கார்ல் ராஜர்ஸ், அமெரிக்கன், இவர் கொடுத்தது ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி, அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். இவர் என்ன சொல்றாரு? செல்ஃப் கான்செப்ட் ஷேப்ஸ் லேர்னிங். தான் யாருன்னு
தெரிய தான் லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கிளாஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ப்ரொவைட் சப்போர்ட்டிவ் கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட், என்கரேஜ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், தன்னை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ப்ரொவைட் நான் ஜட்மெண்டல் ஃபீட்பேக், என்ன சொன்னாலும் ஜட்மெண்ட் மென்டாலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் தப்பாகவே சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்குறது. அடுத்து பிகன்டெல் அப்படின்ற அமெரிக்கன் என்ன சொல்கிறாரு? எக்ஸிஸ்டென்ஷியல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி கொடுக்குறாரு. இவர் சொல்கிறது பர்சனல் மீனிங் சென்ட்ரல் டு லைஃப். மனுஷன் என்ன பண்ணாலுமே இது மூலமாக தனக்கு என்ன growth இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பான். அதனால் ஸ்கூலில் சப்போர்ட் இண்டிவிஜுவல் growth, ஜேர்னலிங் ஃபார் ரிஃப்ளெக்ஷன், கோல் செட்டிங் டாஸ்க், இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவனுக்கு என்ன தேவைன்றது புரியும். ஒருத்தன் growthன்னு நினைக்கிறது இன்னொருத்தன் நினைக்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் எது growth ஃபேக்டரோ அதை பேஸ் பண்ணி டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் 35 தியரிஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு அடுத்த ரியல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். 100 தியரிஸ் இன் 30 minute சீரிஸோட பார்ட் 2ல் எக்ஸாமுக்கு தேவையான அடுத்த 35 தியரிஸை பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.